எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரதமர் மோடி நாளை ஆய்வு. வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை. வாக்கு திருடர்கள் பதவி விலக வேண்டும் என்ற முழக்கம் நாடு முழுவதும் எதிரொலிக்கும். உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி பிரச்சார பயணம். அதிமுக ஆட்சியில் கள் இறக்க அனுமதிக்காதது ஏன்? இபிஎஸ்ஸிடம் விவசாயிகள் வாக்குவாதம். ஆட்சிக்கு வந்தால் அனுமதி தருவதாக இபிஎஸ் உறுதி. அன்புமணிக்கு எதிராக களத்தில் குதிக்கும் ராமதாஸ். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டம். நடிகர் சங்கத்திற்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல்? உயர்நீதிமன்றம் கேள்வி. இனி விரிவான செய்திகள். மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆய்வு மேற்கொள்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த 5ஆம் தேதி மேகவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் வெள்ளப்பெருக்கு உண்டானது. வீடுகள், ஹோட்டல்கள், கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. 4 பேர் உயிரிழந்தனர். 69 பேர் மாயமாகினர். 1000த்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் வெள்ள சேதங்களை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி நாளை உத்தரகாண்ட் செல்கிறார். தலைநகர் டேராடூனில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் செல்லும் அவர் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். வாக்கு திருடர்கள் பதவி விலக வேண்டும் என்ற முழக்கம் தீவிரப்படுத்தப்படும் என ராகுல் தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார். பீகாரை தொடர்ந்து இன்று உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக ஆட்சியில் கள் இறக்க அனுமதி அளிக்காதது ஏன் என்று இபிஎஸ்ஸிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டுள்ள இபிஎஸ் விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்து பேசி வருகிறார். இந்நிலையில் அதிமுக ஆட்சியில் கள் இறக்க அனுமதி அளிக்காதது ஏன் என விவசாயிகள் இபிஎஸ்ஸிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்தால் அனுமதி அளிக்கப்படும் என அப்போது இபிஎஸ் உறுதியளித்தார். நடிகர் சங்க தேர்தலை நடத்துவதில் என்ன சிக்கல் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நடிகர் சங்க தேர்தலை நடத்துவது குறித்து கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் இது தொடர்பாக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்நிலையில் நடிகர் சங்க தேர்தலில் நடத்துவதில் என்ன பிரச்சனை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடன் கைகோர்த்து நிற்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அருகே குன்றத்தூரில் உரையாற்றிய திருமாவளவன் அம்பேத்கர் பெயரை நிறுவியதில் திமுகவிற்கு பெரும் பங்கு உள்ளது என்று கூறினார். தமிழ் மண் மீது அக்கறை இல்லாதவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்றும் அவரை விட்டுவிட்டு இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் இந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆராய தமிழக அரசு குழு அமைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் எந்த முடிவும் அறிவிக்கப்படாததால் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு ஊழியர்கள் அறிவித்திருப்பதாக தெரிகிறது. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை வரும் அக்டோபரில் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த மாதத்திற்குள் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்து பல பணிகளை முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று இபிஎஸ் கூறியுள்ளார். திமுக கூட்டணி தானாகவே உடைந்துவிடும் என குறிப்பிட்ட அவர் அதே நேரம் அதிமுக உடைந்துவிட்டதாக கூறுவதில் உண்மை இல்லை என்று தெரிவித்தார். கட்சி ஒன்றுபட்டு இருப்பதாக விளக்கம் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி
திமுக தான் ஐசியுக்கு செல்ல போகிறது என்றார். அதிகாரத்தில் பேசுவதை துணை முதலமைச்சர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.